subject related to subject. So subject based of the sentence. Yeah. So இதுல each cases show the role of noun or pronoun in the sentence. அதுக்கு okay, so அதுக்கு தான் நம்ம வந்து causes வந்து யூஸ் பண்ணுவோம். So இதுல 4 type of causes இருக்கு. One வந்து nominative, okay, ரெண்டாவது accusative, third one dative, fourth one genitive. Okay, so nominative, okay, so யார் வந்து அந்த ஆக்ஷனை பண்றாங்க, okay, சப்ஜெக்ட் கேஸ் நம்ம சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கேஸ் காசஸ். okay, so யார் வந்து ஆக்ஷன் பண்றாங்க, so doing the actions. Okay, இது nominative. okay, clear? Next accusative. accusative என்றது direct object, direct object case. okay, so யார் வந்து receive பண்றாங்க, who receive, what receive, actions. okay, receive the actions. receive the actions. Next dative. dative na வந்து indirect object case. So to whom or for whom something happen, okay, whom something happen, யாருக்கு something happen. okay, இது dative. so genitive என்றது possessive case. இது வந்து show, ஆமா, ownership, இது யாருடைய அப்படி நம்ம கேட்போம். so show ownership, இது என் அண்ணனோட காரு. okay, so அந்த ownership யார்த காட்டுதோ இந்த possessive, அதுதான் வந்து possessive. so genitive. okay, அதுக்கு ரிலேட்டடான இது மட்டும் தான் வருமா? அதுக்கு ரிலவெண்ட், அது படிக்கும் போது இந்த சென்டென்ஸ் படிக்கும் போதே வந்து தெரியும். okay, 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 அப்ப nominative என்ன வந்துட்டு வந்து வரும். nominative அப்படின்னு பார்த்தனா where means who, யார். okay, இல்ல was, was, yes, what. okay, so where was, this nominative questions. okay, யார் அந்த செயலை செய்யறாங்க, மணி. okay, so மனுஷனா இல்ல பொருளா, இந்த கேள்வியை கேட்கறது எது வரும்னா nominative. அந்த வேற்றுமை வந்து தெரியணும். okay, so for example their man or bited, so அந்த person வந்து வேலை செய்கிறார்னு எதிர்க்கான். okay, அப்போ their man யார் வந்து செய்பவர், subject. so அவங்க தான் nominative. okay, இதுல இப்போ nominative क्वेश्चन இருந்தாலும் அது nominative தான மேம்? sorry, yes or no क्वेश्चन வருதுல மேம்? yes or no questions-க்கு அப்படி சொல்ல முடியாது. yes or no questionsன்றது அது தனி. okay, okay மேம். யானைன் ஃப்ராக yes or no ரிப்ளை பண்றோம். அது நீ வந்து குடுக்குற ஆன்சரை நீ எப்படி வேணா குடுக்கலாம். nominative சென்டென்ஸ்ல குடுக்கலாம். okay, யா 9 சொல்லிட்டு சென்டென்ஸ் நீ கண்டினியூ பண்ணலாம். okay, அது accusative, dative, genitive, nominative எப்படி வேணா நீ சென்டென்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். so இதுல என்ன தெரியணும்னா nominative-னா என்ன, accusative-னா என்ன, dative-னா என்ன, genitive-னா என்ன. ஏன்னா B2 லெவல் வரைக்கும் இது ரிப்பீட். அப்புறம் ஆர்டிகல்ஸ் எப்படிலாம் வந்து இதுல ப்ளே பண்ணும், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணும். அப்ப நார்மலா ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம். மாஸ்குலினுக்கு வந்து தர் படிக்கிறோம். ஓகே, சோ ஃபெமினினுக்கு வந்து தி படிக்கிறோம். நெக்ஸ்ட் தஸ், நாய்ட்ரூமுக்கு தஸ். நெக்ஸ்ட் ப்ளூரலுக்கு தி.
இப்போ நாமினாட்டிவ் இது நார்மலா நம்ம படிக்கிற ஆர்டிகல்ஸ் இல்லையா, பெஸ்டிம்டர் ஆர்டிகல் இது. இப்போ இந்த பெஸ்டிம்டர் ஆர்டிகல் நாமினாட்டிவ் வரப்போ எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, அத ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் தர், தி, தஸ், தி எல்லாமே சேமா வரும் நாமினாட்டிவ்ல ஆர்டிகல். ஓகே மேம். கிளியரா? மேம். நெக்ஸ்ட் அக்குசாட்டிவ். Second, accusative. So accusative na enna sollirundha? Direct object மேம். டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நேரடியா நான் வந்து ஒரு பொருளை வந்துட்டு சேஞ்ச் பண்றது, அதாவது வேற்றுமை பார்க்கிறது. ஓகே, அப்போ என்ன கொஷின்ஸ் பேஸ் பண்ணி, அப்போ when இந்த கொஷின்ஸ் வந்து நான் முன்னாடி வேர் வாஸ்ன்னு எழுதியிருந்தேன் இல்லையா, அது நாமினாட்டிவ்ல அந்த அந்த மாதிரி கேள்வி கொஷின்ஸ் வந்து நாமினாட்டிவ் கொஷின்ஸ் அது கேட்கலாம். அதே மாதிரி when யார இல்லனா இதுலயும் வாஸ் வரும், வாஸ். ஓகே, அப்போ அந்த ஆக்ஷன் யாரு மேல எடுக்குதோ அதுதான் வந்துட்டு அக்குசாட்டிவ். ஓகே, சோ ரிசீவ் த ஆக்ஷன், யார் வந்து அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்றாங்க டைரக்டா, சோ அது அக்குசாட்டிவ். ஓகே மேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஷ் there then man. ஓகே, சோ நான் அந்த பர்சன் வந்து பாக்குறேன், their man. ஓகே ஓகே, யார் ரிசீவர் then man. இந்த அக்குசாட்டிவ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ இதுல எப்படி ஆர்டிகல் சேஞ்ச் ஆகும்? நார்மலா எந்த சப்ஜெக்ட் குறிக்குதோ அதுதான் அக்குசாட்டிவ்ல மேம். சாரி, டைரக்டா எந்த சப்ஜெக்ட் குறிக்குதோ அதுதான் அக்குசாட்டிவ். நோ, ஆப்ஜெக்ட் நாட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நாமினாட்டிவ். அக்குசாட்டிவ்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்டா எந்த யார் வந்து அந்த ஆக்ஷன் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யார் அந்த ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்க நாமினாட்டிவ். டூயிங் த ஆக்ஷன்ஸ் அவங்க நாமினாட்டிவ், அதுதான் சப்ஜெக்ட். அப்ப இஷ் நான் பண்றேனா, நீ பண்றியா, அவள் பண்றானா, அவன் பண்றானா, சோ அவங்க தான் நாமினாட்டிவ். அக்குசாட்டிவ்ன்றது வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட், யார் டைரக்டா வந்து ரிசீவ் பண்றாங்க. நான் பாக்குறேன், யார பாக்குறேன், அந்த பர்சனை பாக்குறேன், அப்ப அந்த பர்சன் தான் ரிசீவர். ஓகே, ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், சோ அவங்க தான் அக்குசாட்டிவ். ஓகே, இதுல நம்ம இன்னும் அடுத்தது தெரியணும், அப்படி அக்குசாட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஆர்டிகல் இது எப்படி சேஞ்ச் ஆகும். அப்போ மாஸ்குலின் தர்ன்றது தென்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, மீதி தி ப்ளூரல் தஸ், ஓகே தி, ஓகே ஃபெமினின் எல்லாமே கரெக்டா வரும். அப்போ இது பெஸ்டிம்ட் ஆர்டிகல்ல தர் தென் ஆகும், உன்பெஸ்டிம்ட் ஆர்டிகல்ல ஐனன் எழுதுவோம், நெக்ஸ்ட் நெகோசியேஷன்ல கைனன் எழுதுவோம். கிளியரா? இது அக்குசாட்டிவ். அக்குசாட்டிவ் காசஸ். கிளியர் ரைட் சைடு எதுவும் இல்ல. இத வந்து ஞாபகம் ஒன்லி மாஸ்குலின்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மீதி எல்லாத்துலயுமே சேம். எப்படி நாமினாட்டிவ்ல வந்ததோ அதே சேம். கிளியரா? இது அக்குசாட்டிவ். நவ தாட்டிவ். ஓகே, இதுல எப்பயுமே கன்ஃபியூஸ்லயே இருக்காங்க, எங்க தி வரும், தஸ் வரும். இது ஆர்டிகல் கிளியரா வந்து எப்பயுமே ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் படிக்கும் போது. அப்போ அது கரெக்டா தெரிஞ்சிடுச்சு ஆர்டிகல்ஸ் அப்படின்னா நமக்கு அது ஈஸியா தான் இருக்கும். இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய விஷயமே இல்லை. ஓகே, அப்புறம் சம் சென்டென்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாலே அது வந்து ஈஸி ஆயிடும். ஓகே, ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு டாட்டிவ். சோ டாட்டிவ் இது வெம் யாருக்கு. ஓகே, சோ அப்ப யாருக்காக அல்லது எதற்காக செயல் வந்து பண்றாங்க, எதற்காக அந்த ஆக்ஷன் பண்றாங்க, யாருக்காக பண்றாங்க, அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கேஸ் வெம். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஈஷ் கேபா தெம் மன்
ein Buch. Okay, so நான் அந்த பர்சனுக்கு ஒரு புக்ஸ் கொடுக்கறேன். ஓகே, யாருக்கு கொடுக்கறேன்? மன். ஓகே, them மன். அப்ப அவங்க தான் வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டாட்டிவ். ஓகே, கிளியரா? சோ இப்ப இதுல ஆர்டிகல் எப்படி சேஞ்ச் ஆகும்? இந்த தர்ன்றது them சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஃபெமினியன் தீன்றது தர் சேஞ்ச் ஆகும். சேம் நாய்ட்ரும் thus thusன்றது them. then plural the then plus n ஆட் பண்ணணும். plus n. ஓகே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் das kind அப்படினு இருக்கு. அத ஆமா das kind. நான் ப்ளூரல் எழுதும்போது the kindern n ஆட் பண்ணி. ஓகே. கிளியர்? இது வந்து டாட்டிவோட ஆர்டிகல்ஸ். இத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டேபுலர் காலம் போடணும். ஓகே, சோ நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ், கெனிட்டிவ், மாஸ்குலின், ஃபெமினின், நாய்ட்ரம். இது லாஸ்டா நம்ம எழுதிக்கலாம். இந்த கெனிட்டிவ் பார்த்துட்டு எழுதிக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ இது வரைக்கும் நாமினாட்டிவ்னா என்ன, அக்குசாட்டிவ்னா என்ன, டாட்டிவ்னா என்ன கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கெனிட்டிவ். கெனிட்டிவ்ன்றது ஒரு சொந்த நம்ம ஒரு பொசசிவ் காட்டுறது. ஓகே, உரிமை அந்த உடைய சேஞ்சஸ வந்து பார்க்கறதான் வந்துட்டு இதுவுமே வெசன் யாருடைய அப்படின்றது. யாருடையனா யாருடையது அத சொன்னல. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட மைன ப்ரூடர், என்னோட பிரதர் கார். அப்ப யாரோட கார்? என்னோட பிரதர். அப்ப என்னோடன் வரப்ப அது பொசசிவ் காட்டுது. ஓகே, ஓனர்ஷிப் காட்டுது. அப்ப யார் அந்த ஓனர்ஷிப்போ அவங்க தான் வந்து கெனிட்டிவ். ஓகே. ஓகே, அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சொந்தம் இல்ல உரிமையை காட்டுறதுதான் வந்து கெனிட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? மறுபடியும் masculine there, feminine the, noun thus, plural the. ஓகே, இது நார்மல் ஒரு பெஸ்டிம்ட் ஆர்டிகல். ஓகே, இப்போ இத கெனிட்டிவ்ல எழுதுறப்போ தேர் வந்து தெஸ்ஸா மாறும், தி வந்து தர், தஸ் வந்து தெஸ், தி ப்ளூரல் வந்து தேர். ஓகே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓனர்ஷிப் இல்லனா ஒரு பிலாங்கிங், அது யாரோட பொருள் யாரோடது அப்படின்னு கேக்குறப்ப நம்ம கெனிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தஸ் ஆட்டோ, டஸ் மான்ஸ், இஎஸ் ஆட் பண்ணுவேன். இஎஸ் எதுக்காக இந்த இஎஸ்? இது வந்து சிலபிள் சொல்லுவோம். ஒன் ஆர் மோர் சிலபிள் யூஸ் பண்றப்ப டாட்டிவ்ல கெனிட்டிவ் பிளஸ் எஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே. ஓகே, சொல்லி தரேன். ஓகே. கெனிட்டிவ்ல வர எல்லா சென்டென்ஸ்க்குமே நம்ம இஎஸ் ஆட் பண்ணுவோம்ல. எஸ் இஎஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, சோ இப்போ மாஸ்குலின் வரப்போ மாஸ்குலினோ இல்லனா நாய்ட்ரும் வரப்போ ஜெனிட்டிவ் ஆர்டிகல்ல நம்ம இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். தஸ், டஸ், தேர், டஸ். ஓகே, அப்போ மேன் மாஸ்குலின் இல்லையா? மேன் வந்து மாஸ்குலின். அப்போ நான் சொன்ன மாஸ்குலினுக்கு தஸ் வரும், நாய்ட்ரமுக்கும் தஸ். அப்ப நான் மேன்ஸ்னு எழுதுவோம். அப்ப நவுன் எண்ட்ல எஸ் இல்லனா இஎஸ் வந்து இது பண்ணிக்கணும்,
புரியுதா? வேர்ட் எண்டிங்ல 2 இல்ல மோர் கான்சோனன்ட் வருது, ஒரு ஷார்ட் வேர்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு es ஆட் பண்ணணும் கெனிட்டிவ் கேசஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ தேர் மான்ன்றது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் வேர்ட் இல்லையா, அதனால நம்ம es ஆட் பண்ணிருக்கோம். ஓகே மேம். ஓகே, வேர்ட் எண்டிங்ல 2 இல்லனா மோர் கான்சோனன்ட் யூஸ் பண்றப்ப ஷார்ட்டா வேர்ட் இருந்துச்சுன்னா நம்ம es சேர்க்கணும். இது கெனிட்டிவ் கேசஸ்ல. நெக்ஸ்ட் வேர்ட் எண்டிங்ல வவல் வந்துட்டு ஒரு s, இந்த s, x, z இந்த மாதிரி வார்த்தை வரப்பயும் நம்ம es யூஸ் பண்ணணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளாஸ் கிளாஸ் GLS. thus glassன்னு இருக்கு. ஓகே, சோ இது வந்து ஒரு ஷார்ட் வேர்டு, எஸ்ல முடியுது அதே மாதிரி. அப்போ நான் எழுதுறப்ப this glasses. புரியுதா? ஓகே மேம். இப்போ லாங் வேர்ட், இது வந்து ஷார்ட் வேர்டுக்கும் இந்த மாதிரி பார்த்துக்கும்போது மேம் இது ப்ளூரல் மாதிரி தானே மேம் வரும்? அப்போ ப்ளூரல் கிடையாது, இது கெனிட்டிவ், தனியா கெனிட்டிவ்க்குன்னு இது பண்றது. ஏன்னா இங்க தஸ் கிளாஸ்னு யூஸ் பண்றோம், ஆர்டிகல் பாரு, அப்ப தஸ் கிளாஸ்க்கு டெஸ் தான் வரும், தர் வராது. ஓகே, நீ வந்து ப்ளூரல் எப்படி வரும்னா இங்க ஆர்டிகல் உனக்கு நான் சேஞ்சே பண்ணல, ப்ளூரல் வந்ததுன்னா நான் ஆர்டிகல் இங்க தீன் சேஞ்ச் பண்ணி எண்டுங்கன்னு முடிப்பேன். நீ சொல்ற மாதிரி ஓகே எஸ் வருதுல நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணலாம். நான் சொல்றது கெனிட்டிவ் கேசஸ். அதே கெனிட்டிவ் கேசஸ்ல ப்ளூரல் வந்துச்சுன்னா தர்ன்னு தான் வரும், தீக்கு பாரு. இங்க அது ஃபெமினினுக்கும் தர் தான் வருது, ப்ளூரலுக்கு தீக்கும் வந்து தர் தான் வருது. ஓகே, அப்போ கெனிட்டிவ் சென்டென்ஸ் நான் எழுதுறப்போ தர்ன்னு தான் எழுதுவேன். தர் ஷூல அப்படின்னு போட்டேன்னா அப்ப ஓகே இது கெனிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு, தி ஷூல தர் ஷூலா இருக்கு. புரியுதா? அது வந்து இப்போ நான் தஸ் கிளாஸ்ன்றத நான் அதை அப்படியே வந்துட்டு எழுதுறேன், தஸ் தெஸ்ஸா தான் மாறும். தஸ் இது வந்துட்டு வெறும் ஷார்ட் வவலா இருக்கு. நான் சொன்ன மாதிரி வேர்ட் எண்டிங் 2 இல்லைன்னா மோர் கான்சனன்ட் இருக்கிறதுனால ஷார்ட் வேர்டா இருக்கிறதுனால நான் es ஆட் பண்றேன். இல்ல இந்த எண்டுங்க இந்த s, s, x, s, இந்த tsh இதெல்லாம் எண்டுங்க வரப்ப நான் es ஆட் பண்ணுவேன். ஓகே மேம். கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இதுலயே வந்து லாங் வேர்ட் எண்டிங் இருக்கு. லாங் வேர்ட் எண்டிங்ல நம்ம s ஆட் பண்ணுவோம், வெறும் s மட்டும் ஆட் பண்ணுவோம். எப்ப s ஆட் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் they are லேரர். ஓகே, அப்போ des லேரரஸ். ஓகே ஓகே, இதுல ஒன் சிலபிள் வேர்ட் இருக்கு. ஒன் சிலபிள் வேர்ட்னா மோஸ்ட்லி வந்து es தான் ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஹுண்ட், ஒன் சிலபிள் வேர்ட் இல்லையா ஹுண்ட்ன்றது. இப்போ இதை நான் எப்படி எழுதுவேன்? ஹுண்ட் es போடுவீங்க. des yes ஹுண்ட். புரியுதா? இப்போ எப்போ s ஆட் பண்ணனும், es ஆட் பண்ணனும்னு. ஓகே மேம். ஓகே, இத நீ எங்கேயும் போயிட்டு C2 லெவல் அளவுக்கு எஸ் ஜஸ்ட் இத தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். ஓகே மேம். கிளியரா? யா மேம். ஓகே, சோ அப்போ நான் வந்து நாமினாட்டிவ்ல தர் மான் எழுதுறேன். இப்போ கெனிட்டிவ்ல தர் மான் எப்படி எழுதுவோம்? this months. Yes, this months. Good, they are good. Next, the skinned. The skinned. The skins. Yes, good. Skins. Next, they are layer. This layers. Yes, layers. Next, die Frau. Genitive sentence. Die Frau. Now, நீ இப்போ கேட்டல அந்த கேள்வி. Yeah, ma'am. Die Frau நான் feminine எழுதிருக்கேன். அப்ப என்னவா சேஞ்ச் ஆகும் கெனிட்டிவ்ல எழுதுறப்ப? there. புரிஞ்சுதா? Yeah, ma'am. அப்போ தி நவுன்ஸ் வரப்ப தேர் ஃப்ரௌ ஞாபகம் வச்சுக்கணும், தி ப்ளூரல் வரப்ப தர் ஞாபகம் வச்சுக்கணும், தர் தஸ் நவுன் வரப்ப தேஸ் ஞாபகம் வச்சுக்கணும்,
plus இது கூட s plus es ஞாபகம் வச்சுக்கணும். clear? if the word ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுன்னா es யூஸ் பண்ணணும், word லாங்கா இருந்தா s யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இதுதான் வந்து கெனிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே மேம். இப்போ தேர் ஃப்ரவுஸ்னு எழுதணுமா மேம்? தேர் ஃப்ரவுஸ்லாம் இல்ல. இங்க பாரு டிக்கு என்ன வருது, ஜஸ்ட் தேர் வரும். சோ தேர் ஃப்ராவ் அவ்வளவுதான். இதுல எதுவும் நீ சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒன்லி மாஸ்குலினும் நவுன்ல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவேன். அதுவும் மாஸ்குலினும் நவுன்ல தான் உனக்கு தெஸ் வருது. அப்ப தெஸ் வரப்ப நீ செக் பண்ணணும், இது ஷார்ட் வேர்டா லாங் வேர்டா, 1 சிலபிளா 2 சிலபிளா. அப்ப நீ அதுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஆமா, தெஸ் அதே போட்டுட்டு நீ அத es ஆட் பண்ணா s ஆட் பண்ணுமான்னு பாக்கணும். ஓகே ஓகே மேம். கிளியரா? எஸ் மேம். ஓகே. So Ubuntu booksல the practice exercise இருக்கு. ஓகே மேம். ஓகே. So just வந்து எக்ஸாம்பிள் நீயே கொடுத்து பாரு, யோசிச்சு சொன்னதை வச்சு. ஓகே. டவுட்னா வந்து கேளு, நான் ஹெல்ப் பண்றேன். யா மேம். கேளு. இப்ப அவுட்சாட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அவுட்சாட்ஸ். அவுட்சாட்ஸ் ஓகே. So outsats na என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? outsats மெயின் கிளாuses ன்னு சொல்லுவோம், மெயின் சென்டென்ஸ் ன்னு சொல்லுவோம். ஓகே, தமிழ்ல சொல்ல போனா முதன்மை வாக்கியம். ஓகே ஓகே, வாக்கியம் செல்லும். ஓகே, outsats. ஓகே, எஸ். தமிழ்ல சொல்லணும்னா முதன்மை. ஓகே, வாக்கியம், மெயின் கிளாஸ். ஓகே, மெயின் சென்டென்ஸ். ஓகே, ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் ன்னு சொல்லுவோம். ஓகே, இதுல எப்படி சப்ஜெக்ட் எங்க வரும், வெர்ப் எப்படி வரும், இததான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ மெயின் சென்டென்ஸ்ல ரூல் என்ன அப்படின்னு பார்த்தனா, நார்மலா வந்துட்டு சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதுறப்ப என்ன சொல்லிருக்கான், சப்ஜெக்ட், verb, rest of the things or object. ஓகே, இப்போ இந்த verb வந்து எப்பவுமே கான்ஜுகேட் பண்ணிருக்கணும், செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். எஸ் மேம். ஓகே, நார்மலா subject verb object plus extra. So verb immer of the zwei position. Okay, verb always immer of the zwei position. இது மெயின் சென்ஸ். ஓகே மேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ich lerne Deutsch. ஓகே, சோ நான் ஜெர்மன் வந்து படிக்கிறேன். அப்ப சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதிருக்கா, lernen verb நான் வந்து கான்ஜுகேட் பண்ணி செகண்ட்ல போட்டிருக்கேன். எஸ் மேம். ஓகே, இது ஒரு நார்மல் வந்து இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் ன்னு சொல்லுவோம். ஓகே, outsats தனியாக நிக்கிற ஒரு சென்டென்ஸ். verb எப்பயுமே ரெண்டாவது பொசிஷன்ல தான் இருக்கும். எஸ் மேம். ஓகே, இத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு A1 லெவல்ல நமக்கு நார்மலா ஒரு சென்டென்ஸ் outsats தெரியும் இல்லையா, சப்ஜெக்ட், verb, object. சேம் இப்போ அதே A2 லெவல்ல outsats ன்னு படிப்போம். outsats னா சேம் தான், மெயின் verb, அதே subject, verb, object போட்டு rest of the things தான் எழுதுவோம். இதுவே verb ஓட பொசிஷன் வந்து according to subject நம்ம வந்து கான்ஜுகேட் பண்ணி இந்த verb வந்து எழுதுறோம். ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து Nebensatz. Nebensatz இது வந்து துணை வாக்கியம்.
துணை வாக்கியம். So துணை வாக்கியம்னா வந்து subordinate clause. Subordinate clause. Okay, இது வந்து டிபெண்ட் பண்ணிருக்கும் ஒரு சென்டென்ஸ். இது இண்டிபெண்டன்ட். ஓகே, டிபெண்ட் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? மெயின் சென்டென்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப ரெண்டாவது சென்டென்ஸ் இது. ஓகேவா? அப்ப ஒரு ஹவுட்சார்ஸ் கூட சேர்ந்து வரும் நேபன்சாட்ஸ். நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன், நான் வந்து ஜெர்மன் படிக்கிறேன், இஷ்லான டாய்ஷ்னு சொல்றேன். ஏன் நான் வந்து ஜெர்மன் படிக்கிறேன், நான் அடுத்த சென்டென்ஸ் எழுதணும். அப்போ நான் ஏன் ஜெர்மன் படிக்கிறேன் அப்படின்றதுக்கு நான் ஏதாவது ஒரு வைல் கனெக்டோரான் பிகாஸ் இல்ல உண்ட் ஆர்டர் அந்த மாதிரி ஒரு நேபன்சாட்ஸோட கனெக்டோரான் யூஸ் பண்ணிட்டு நான் இங்க ரெண்டாவது வாக்கியத்தை இணைப்பேன் இந்த வாக்கியத்து கூட. இதுதான் நேபன்சாட்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த நேபன்சாட்ஸ் யூஸ் பண்றப்ப verb எப்பயுமே வந்து லாஸ்ட்ல தான் வரும். ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். Ich bleibe zu Hause whileனா வந்து because meaning. இது ஒரு நேபன்சாட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, while போட்டுட்டு ich krank bin. ஓகே, நான் வீட்லயே இருக்கேன். ich bleibe zu Hause, நான் வீட்லயே இருக்கேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, நான் இப்போ வீட்ல இருக்கேன்றதான் எனக்கு தெரியும். ஒரு A1 லெவல்ல எனக்கு பேச தெரியும். அப்போ நான் ஒரு நேபன்சாட்ஸ் எழுதணும்னா நான் அடுத்த சென்டென்ஸ் கண்டினியூ பண்ணணும். அதுக்கு நான் whileனா வந்து because. ஓகே, சோ ஏனெனில். ஓகே, அப்போ எனக்கு நான் வந்து வீட்ல இருக்கேன். ஏன்? ஏனெனில் எனக்கு உடம்பு சரியில்லை. அப்போ நான் நேபன்சாட்ஸ் யூஸ் பண்றப்ப இங்க while யூஸ் பண்ணிட்டு இஷ் சப்ஜெக்ட் போட்டுட்டு ஓகே verb எண்ட்ல இருக்கு. am end. verb am end. எதுக்கு? நேபன்சாட்ஸ்க்கு. ஓகே, புரிஞ்சுதா? So some common subordinate conjugations வந்து இருக்கு. while, thus, when, obol, damit வர நிறைய இருக்கு. அத நம்ம லேட்டரா ஒரு தடவையும் போறப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு ஹவுட்சாட்ஸ்னா என்ன, நேபன்சாட்ஸ்னா என்ன? ஹவுட்சாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் சென்டென்ஸ். அப்ப verb வந்து எங்க இருக்கும்? செகண்ட் பொசிஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் நேபன்சாட்ஸ் வந்து கடைசில. ஓகே, அதாவது கடைசில தான் வந்து while, ishன்னு போட்டுட்டு இருக்கிற verb am end லாஸ்ட்ல போடுவேன். ஓகே, அப்போ ஒரு முழு வாக்கியத்தை நான் ரெடி பண்ணணும், ஒரு முழு சென்டென்ஸ் நான் ரெடி பண்ணணும்னா அதுக்கு எனக்கு ஹவுட்சாட்ஸும் தேவை, நேபன்சாட்ஸும் தேவை. அப்ப ஹவுட்சாட்ஸ் பிளஸ் நேபன்சாட்ஸ் இது கூட மிட் while ஆட் பண்ணி எழுதுறேன் இப்போதைக்கு. ஓகே மேம், கிளியரா? இப்ப எல்லாத்துக்கும் while போட்டு தான் எழுதணுமா மேம்? எல்லாத்துக்கும் while போட்டு எழுத தேவையில்ல. இப்ப நான் ஒரு ரீசன் சொல்றேன், ஒரு பிகாஸ், ஓகே, எதற்காக அப்படின்னு வரப்ப நான் while யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய கனெக்டோரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இது கிளாஸ் நம்ம எடுக்க அது எல்லா கனெக்டோரன்ஸுமே நான் டீச் பண்ணுவேன். அப்போ எதை எந்தெந்த டைமுக்கு எப்படி போட்டு யூஸ் பண்ணணும். இப்போ ஹவுட்சாட்ஸ்ல வந்து சில கனெக்டோரன்ஸ் வரும், அது ஹவுட்சாட்ஸ் மெயின் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை தூக்கிட்டு வந்து நேபன்சாட்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. whileன்றது நேபன்சாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அவுட்சாட்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். சோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ whileனா வந்து because, due to the reason, இந்த ரீசனுக்காக நான் வந்துட்டு வீட்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம அடுத்த கண்டினியூ பண்றதுக்காக while யூஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் while யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரீசன் வரதுனால நான் எழுதுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 3 சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். 3 சென்டென்ஸ் மீன்ஸ் பிரசன்ஸ். ஓகே, பேசிக் கிராமர். பிரசன்ட் டென்ஸ் பிரசன்ட் சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் பாஸ்ட் preteritum சொல்லுவோம். preteritumன்றது பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். ஓகே, இது பிரசன்ட். ஓகே, பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகே,
இப்போ பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ன்றது நம்ம நிகழ்காலம்னு சொல்லுவோம் இல்லையா? நிகழ்காலம். நிகழ்காலம்னா பிரசன்ஸ். இப்ப நடக்கிறத ஓகேவா, இல்ல ஒரு பழக்கத்தை நான் பேசுறது பிரசன்ஸ். இதுல சேம் சென்டென்ஸ் தான். சப்ஜெக்ட் போடுவோம், verb செகண்ட் பொசிஷன்ல போடுவோம். ஓகே, நான் ஜஸ்ட் இஷ் லேர்ன் டாய்ஷ் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நான் ஜெர்மன் இப்ப லேர்ன் பண்றேன். நான் இப்பதான் லேர்ன் பண்றேன். ஓகே, er arbeitet im Krankenhaus. ஓகே, he work in the hospital. சிம்பிளா வந்து ஒரு பிரசன்ட் டென்ஸ் வந்து பேசுறேன். ஓகே, அப்போ எப்பெல்லாம் வந்து இந்த பிரசன்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஒரு ஹாபிட், ஒரு சில சமயத்துக்கு வந்து பயன்படுத்துறப்ப இந்த பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பிரெட்டேரிட்டும். பிரெட்டேரிட்டும்ன்றது இறந்த காலம் சொல்லுவோம் இல்லையா? தமிழ்ல சொன்னா இறந்த காலம், அதாவது பாஸ்ட். சிம்பிள். அப்போ கடந்த காலத்து நடந்த முடிந்த ஒரு விஷயத்த நான் வந்து பேசுறதுதான் வந்து பிரெட்டேரிட்டும். இது மோஸ்ட்லி வந்து டாய்ஷ்ல ரிட்டன் ஜெர்மன் புக்ஸ்ல இல்ல ரிப்போர்ட்ஸ்ல, ஓகே, ஒரு மேகசைன்ஸ்ல அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க பிரெட்டேரிட்டும். அப்போ ஸ்போக்கன் ஜெர்மன்ல வந்து அதிகமா எது யூஸ் பண்ணுவாங்கன்னா பெர்ஃபெக்ட். கிளியரா? இதுவுமே சேம் சப்ஜெக்ட் தான் போடுவோம், verb போடுவோம். பாஸ்ட் ஃபார்மா இருந்தா பாஸ்ட் ஃபார்ம் verb வந்து கான்ஜுகேட் பண்ணி போடுவோம். இப்ப எக்ஸாம்பிள், நான் பிரசன்ஸ்ல லேர்ன்ன்றது நார்மல் verb. இத நான் பிரசன்ஸ்ல எழுதுறப்ப இஷ் லேர்ன் எழுதுனேன். இத பிரெட்டேரிட்டும் எழுதுறப்ப நான் லேர்ன்ட்னு எழுதுவேன், ட ஆட் பண்ணுவேன். லேர்ன்ட். ஓகே ஓகே, நான் ஐ லேர்ன்ட் ஜெர்மன். ஓகே, நான் ஜெர்மன் படிச்சேன், கற்றேன் அப்படி நம்ம சொல்றப்ப இங்க வந்து நம்ம இதுக்கும் கான்ஜுகேட் பண்ணனும்ல மேம்? கான்ஜுகேட் தான் பண்ணனும். அது நான் பாஸ்ட் நான் பேசுறேன். பாஸ்ட் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம பெர்ஃபெக்ட்ல தான் பேசுவோம். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சென்டென்ஸ் தான். ஜஸ்ட் உனக்கு பிரெட்டேரிட்டும். மேபி நீ ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை வந்து சொல்ல வர, அந்த டைம்ல நீ இஷ் லேர்ன் போடக்கூடாது, இஷ் லேர்ன்ட்னு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ உனக்கு பாஸ்ட்லயும் verb வந்து கான்ஜுகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பிரசன்ட்லயும் verb வந்து கான்ஜுகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே, சோ arbeitan verb இஷ் arbeitan எழுதுவேன் பிரசன்ட்லனா. இப்போ இதே வந்து arbeitet வந்து ஆட் பண்ணணும். ஓகே ஓகே, நான் வந்து டல்லா இருந்தேன் அப்போன்றப்ப இஷ் வார். ஓகே, டல்லா இருந்தேன் அதனால இஷ்வார் மியூட. எனக்கு அப்ப பசி இருந்துச்சு, எனக்கு பசி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் ஹாட்ட ஹாப உங்கர். இது எல்லாமே பாஸ்ட். இஷ் ஹாட்ட உங்கர். ஓகே, அப்ப காமன் வேர்ப்ஸ் வந்து பிரெட்டேரிட்டம்ல வந்து இது பண்ணணும். வார் வந்து ஜைன் ஃபார்மா தான் நம்ம இஷ் வார். எப்படி பிரசன்ட் ஜைன் ஃபார்ம்ல இஷ் பின், டு பெஸ்ட், ஓகே, எரன்சி அது சொல்றோமோ, சேம் வார்ல வந்து இஷ் வார், டு வார்ஸ்ட் அந்த மாதிரி. சோ ஹாபன் இஷ் ஹாட்டர், டு ஹாட்டஸ்ட் அந்த மாதிரி வந்து verb வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண. எல்லாமே புக்ஸ்ல எண்டிங்ஸ்ல இருக்கு. நம்ம எக்ஸசைஸ் போறப்ப எல்லாமே பார்ப்போம் கான்ஜுகேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். B2 லெவல் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு டெய்லி கான்வர்சேஷனுக்கு இந்த பெர்ஃபெக்ட் ஃபார்ம் தான் பேசுவோம். ஓகே, பெர்ஃபெக்ட்ன்றது வந்து கடந்த காலம் சொல்லுவோம், கடந்த காலம். ஓகே, அப்போ ஒரு பேசும்போதோ சரி, ஓகே, பொதுவா நம்ம பயன்படுத்துறது கடந்த காலம் தான். கடந்த காலத்துல ஒரு நடந்த விஷயத்த ஓகே சொல்றதுதான் வந்துட்டு பெர்ஃபெக்ட். இதோடைய ஆர்டர் எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சூபியக்ட் சப்ஜெக்ட் எழுதிருவோம். ஓகே, சூபியக்ட். நெக்ஸ்ட் ஹாபன், ஹில்ஸ் வெர்ப் இருக்கு இல்லையா, ஹாபனா இல்ல ஜைன் ஃபார்மா. ஓகே, இது பிரசன்ஸ் ஃபார்ம்ல. நெக்ஸ்ட் பார்ட்டிசிப் ஸ்வை. பார்ட்டிசிப் ஸ்வை கடைசியில எழுது. ஆமா, பார்ட்டிசிப் ஸ்வை. பார்ட்டிசிப் ஸ்வைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம். இதை எப்படி எண்டும் பண்ணணும்னு சொல்லி தரேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே ஓகே, சோ இது பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ் இப்படிதான் எழுதணும். சப்ஜெக்ட் எழுதணும், ஹாபா இல்ல ஜைன் ஃபார்மா எழுதணும், பார்ட்டிசிப் ஸ்வைல முடிக்கணும். ஓகே, அப்ப ஹாபன் வந்து எப்ப முடிப்போம்?
So when action does not involve the movement, okay, அப்போ involve movement இருக்காது, no movement, haben form. Okay, only the changes of state நடக்கும். நான் இப்போ வந்து படிக்கிறேன். Okay, so ich habe Deutsch gelernt. இப்போ லேர்ன்ன்றத நான் கெலர்ன்ட்னு முடிக்கிறேன். இதுதான் பார்ட்டிசிபிள்ஸ் y ஃபார்ம். இப்போ நான் சப்ஜெக்ட் எழுதிட்டேன் இஷ். ஓகே, நான் ஹாபன் ஃபார்முக்கு கான்ஜுகேட் பண்ணி இஷ் ஹாபன் போட்டுட்டேன். ஓகே, இஷ் ஹாப டாய்ஷ். இந்த பார்ட்டிசிபிள்ஸ் y தான் வந்துட்டு கெலர்ன்ட்னு எழுதுறேன். இப்போ லேர்னன். லேர்னன்றது ரெகுலரா இர்ரெகுலர் வெர்ப்ஸா? ரெகுலர் வெர்ப் தான். ரெகுலர் வெர்ப். அப்ப ரெகுலர் வெர்ப நான் முன்னாடி கே, ஓகே, டே ஆட் for participles y க்கு. ஓகே, அப்ப verb லாஸ்ட்ல தான் வரும். லாஸ்ட்ல நம்ம participles y ல வந்து எழுதுவேன். ஓகே, இந்த கேட் சென்டர்ல நம்ம ரெகுலர் verb வரும், கான்ஜுகேட் ஆகி. கான்ஜுகேட் ஆகும். irregular verb அப்படின்றப்போ கே வரும், எண்டுங்ல வந்து ஈன் வரும். for finden அப்படின்றப்போ கம்ப்ளீட்டா அந்த verb சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்ப gefunden வரும். இது நம்ம டெய்லி ஒரு 5 வந்து unregelmäßige verbsலயே வந்துட்டு participles y எப்படி கான்ஜுகேட் ஆகுதுன்னு நம்ம டெய்லியும் படிப்போம். அதுலயே வந்து மெமரைஸ் ஆயிடும். இது என்ன மேம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது, இதுல எப்படி participles y வந்து ஞாபகம் வச்சுக்கிறது? அது கம்ப்ளீட்டா நமக்கு வந்து அது ரெகுலர் பிராக்டிஸ்ல, புக்ஸ், வொகாபுலரில, இதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் செட்ஸ் வந்துட்டு நிறைய படிப்போம். சோ அதுலயே உனக்கு வந்து லேர்ன் பண்ணிப்பேன். ஓகே, இது வந்து சூபியக்ட் சூபியக்ட் haben இல்ல sein ஃபார்ம் எழுதிட்டு பார்ட்டிசிபிள்ஸ் y ல இருந்து எழுதணும். ஓகே, இப்போ sein வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்? மூவ்மெண்ட் ஆக, when actions involve the movement or change of states. இது no movement, இது மூவ்மெண்ட் இருக்கும் sein ஃபார்ம்னா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் fahren. ஓகே, gefahren. Ich bin nach Deutschland. Ich bin nach Deutschland gefahren. So மூவிங் இருக்கு இல்லையா? அப்போ நான் sein ஃபார்ம் யூஸ் பண்றதுனால பிரசன்ஸ்ல ich bin கான்ஜுகேட் பண்ணி எழுதிட்டேன். பார்ட்டிசிபிள்ஸ் y ல fahren, gefahren. ஓகே, சோ அப்போ பிரசன்ட் சென்ஸ்னா சூபியக்ட் எழுதுவோம், verb செகண்ட் பொசிஷன்ல போட்டு எழுதுவோம். பிரெட்டரிட்டம் ஃபார்ம்னா சூபியக்ட் போட்டுட்டு verb பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுவோம். பெர்ஃபெக்ட்னா நம்ம சூபியக்ட் போட்டுட்டு ஹாபனா சைனா, மூமெண்ட் இருக்கா நோ மூமெண்டா செக் பண்ணிட்டு பிளஸ் பார்ட்டிசிபிள்ஸ் y வந்து எழுதுவோம். பார்ட்டிசிபிள்ஸ் yலே வந்து ரெகுல்மேசிக்க verb வந்தா எப்படி எழுதுவோம், unregelmäßige verb வந்தா எப்படி எழுதுவோம், trennbare verb வந்தா எப்படி எழுதுவோம், nicht trennbare verb வந்தா எப்படி எழுதுவோம். ஓகே, இது வந்து நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிட்டா இது வந்து பேசிக் சில கிராமர். ஓகே, ஓகேவா இருக்கும். Okay.